السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ومن يطع الله والرسول فأولئك مع الذين أنعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا. قال نبينا صلى الله عليه وسلم: كل أمتي يدخل الجنة إلا من أبى. قال الصحابة رضي الله تعالى عنهم: يا رسول الله من أبى؟ قال رسول الله صلى الله عليه وسلم: من أطاعني دخل الجنة ومن عصاني فقد أبى. கண்ணியத்திற்குரிய அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித சமூகத்தை படைத்து இந்த மனித சமூகத்திற்கு என்று சில சட்டத்திட்டங்களை வகுத்து கொடுத்து, அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வையும் ரசூலை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற மூமின்களுக்கென்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில சட்டத்திட்டங்களை வகுத்து கொடுத்து, இதன் பிரகாரம் நடக்க வேண்டும், இதன் பிரகாரம் இஸ்லாமியர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும், தங்களுடைய நடைமுறைகள், தங்களுடைய பேச்சுவார்த்தைகள், தங்களுடைய செயல்பாடுகள் அத்தனையும் அல்லாஹ்வும் ரசூலும் வகுத்து கொடுத்திருக்கின்ற சட்டத்தின் கீழ் இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கின்றான். அந்த சட்ட திட்டத்தை உத்தரவை மீறி நடக்குகின்ற பொழுது அல்லாஹ்வினுடைய கோபத்திற்கு, அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு சில காலம் சில நேரம் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சொல்லை மீறி நாம் நடக்கின்ற பொழுது அல்லாஹ்வினுடைய அழிவுக்கு கூட நாம் காரணமாகி விடுகின்றோம். இப்படி ஒரு காலம் நமக்கு முன் சென்ற ஒரு காலத்திலே அல்லாஹ்வையும் ரசூலையும் மறுத்து அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல்லுக்கு மாறு செய்து வாழ்ந்த சமூகத்தை அடித்த வரலாறும் இருக்கின்றது. ஆக அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உத்தரவை மீறி நடக்கின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்படாமல் நடக்கின்றது பொழுது அல்லாஹ்வினுடைய வேதனைக்கும் அல்லாஹ்வினுடைய சாபத்திற்கும் அல்லாஹ்வுடைய அழிவுக்கும் இந்த மனித சமுதாயம் காரணமாகி விடுகின்றது. அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான், யார் வெற்றி பெற்றவர்கள், யார் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கின்ற பொழுது அல்லாஹ்வையும் ரசூலை, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சொற்களை யார் மதித்து நடக்கின்றார்களோ, யார் அவர்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றார்களோ அவர்கள் திட்டமாக மிகப்பெரும் வெற்றியை பெற்றுவிட்டார் சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஆக அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சொற்களை யார் மதித்து நடக்கின்றார்களோ, யார் செவிதாழ்த்தி நடக்கின்றார்களோ அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள். அதற்கு அப்பாற்பட்டவர்கள் யாரும் வெற்றி பெற்றவர்கள் இல்லை என்பதை இந்த ஆயத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் உஹது போர்க்களத்திற்காக வேண்டி ஆயத்தமாகின்றார்கள். உஹது களத்தில் அமர்ந்து கொண்டு ஒரு சில கூட்டத்தை சேர்த்து கொண்டு ஒரு 50 பேர் எண்ணிக்கை கொண்ட ஒரு ஜமாத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தி கொண்டு அந்த கூட்டத்திற்கு ஒரு தலைவரை ஏற்படுத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கின்றார்கள். ஒரு குன்றை சுட்டிக்காட்டி, ஒரு மலையை சுட்டிக்காட்டி சொல்லி காமித்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் இந்த 50 பேரும் சேர்ந்து அந்த கணவாயில அமர்ந்து கொள்ளுங்கள், அந்த மலையில நீங்க அமர்ந்து கொள்ளுங்கள். நீங்க அங்கிருந்து பார்க்கின்ற பொழுது முஸ்லிம்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், காபிர்கள் இந்த உஹது போர்க்களத்திலே புறவது காட்டு ஓடுகின்றார்கள் என்ற காட்சியை நீங்கள் பார்த்தாலும் என்னுடைய உத்தரவு இல்லாமல் நீங்க என்ன செய்யக்கூடாது, அந்த குன்றை விட்டு அந்த கணவாயை விட்டு நீங்க இறங்கி வரக்கூடாது. இது ரசூலுடைய உத்தரவு.
உஹது களத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 50 பேர் கொண்ட ஒரு கூட்டத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயார்படுத்தி அந்த கூட்டத்தை ஒரு மலையை சுட்டி காட்டி ஒரு கணவாயை சுட்டி காட்டி நீங்க 50 பேரும் சேர்ந்து அந்த கணவாயை நீங்கள் பாதுகாப்புக்கான இருங்கள். நீங்க அங்கிருந்து இந்த உஹது களத்தை பார்க்கின்ற பொழுது முஸ்லிம்கள் வெற்றி பெற்றதாகவும் முஸ்லிம்கள் வெற்றி பெற்றதை போன்று அல்லது காபிர்கள் இஸ்லாமியர்களுடைய அந்த அடிக்கு தாக்குதலுக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் காபிர்கள் ஓடக்கூடிய காட்சியை நீங்கள் பார்த்தாலும் சுருங்க சொன்னால் இஸ்லாமியர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்ற செய்தி உங்களுக்கு கிடைத்தாலும் என்னுடைய உத்தரவு இல்லாமல் நீ என்ன செய்யக்கூடாது, அந்த கணவாயை விட்டு அந்த மலையை விட்டு நீ இறங்கக்கூடாது. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழுவுக்கு மட்டும் போட்ட ஒரு உத்தரவு. உஹது போர்கள் நடந்து கொண்டிருக்கின்றது, போர் நடந்து கொண்டிருக்கின்றது. அங்கிருந்து பார்க்கின்றார்கள் யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்த சஹாபாக்கள் அத்தனை பார்க்கிறார்கள், போர்க்களத்தை பார்க்கிறார்கள், இஸ்லாமியர்கள் வெற்றி பெற்ற காட்சியை பார்க்கின்றார்கள். அதே போன்று காபிர்கள் முஸ்லிமுடைய தாக்குதலுக்கு தாக்கி பிடிக்க முடியாமல் விரண்டு ஓடக்கூடிய காட்சியையும் பார்க்கிறார்கள். உடனே சஹாபாக்கள் நினைத்தார்கள், இஸ்லாம் வெற்றி பெற்று விட்டது, இஸ்லாமியர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், உஹது களத்திலே இஸ்லாமியர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று சொல்லி ஒரு கூட்டம் இறங்குகின்ற பொழுது அந்த கூட்டத்திற்கு தலைவர் சொல்லி காமிக்கின்றார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த வாக்கை நீங்கள் உத்தரவை நீங்கள் மீறி செய்த போகிறீர்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உத்தரவை மீறி நீங்கள் செயல்பட போகிறீர்களா? என்ன சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை அனுப்புகின்ற பொழுது, இஸ்லாமியர்கள் உஹது போர்க்களத்தில் வெற்றி பெற்றாலும் நீங்கள் ஒருபோதும் என்னுடைய உத்தரவு இல்லாமல் என்ன செய்யாதீர்கள், அந்த குன்றை விட்டு அந்த இடத்தை விட்டு நீங்கள் அகன்றாதீர்கள் சொன்னார்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மறந்து விட்டீர்களா என்று தலைவர் ஞாபகப்படுத்துகின்றார். இருந்த பின்னும் கூட ஒரு சில சஹாபாக்கள் கனிமத் பொருளை எடுக்க வேண்டுவதற்காக வேண்டி அந்த இடத்தை விட்டு இறங்கி ஓடோடி வந்து விடுகின்றார்கள். பின்பு என்ன ஆனது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவை மீறி உத்தரவுக்கு அடங்காமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லை மீறி அவர்கள் இறங்கி வந்ததன் காரணத்தினால் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த போர்க்களத்தினுடைய சூழ்நிலையை மாற்றி அமைத்தான். இதில் என்னானது? இஸ்லாமியர்களுக்கு இந்த உஹது போர்க்களம் திருப்தி அளிக்கவில்லை என்ற வரலாற்றில் ஒரு வடு ஏற்பட்டு விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய உத்தரவு உங்களுக்கு வருகின்ற வரை நீங்கள் அந்த கனாவை விட்டு இறங்கக்கூடாது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை அடுத்தும் கூட சஹாபா பெருமக்கள் ஒரு சிலர்கள் அந்த இறங்கி வந்ததன் காரணத்தினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுக்கு கட்டுப்படாமல் இருந்ததன் காரணத்தினால் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உஹது போருடைய சூழ்நிலையை மாற்றி அமைத்தான். இன்னும் வரலாற்றை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவை மீறி அந்த ஒரே ஒரு சில நிமிடங்கள் மீறி நடந்ததன் காரணத்தினால் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாம நாள் வரையிலும் இந்த உஹது போர்க்களத்தை யார் யாரெல்லாம் அந்த வரலாற்றை படிக்கிறார்களோ அத்தனை பேர்களுக்கும் கிடைக்கக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? இஸ்லாமியர்கள் தோல்வியடைந்து விட்டார்கள், இஸ்லாமியர்களுக்கு இந்த போர்க்களம் திருப்தி அளிக்கவில்லை என்ற ஒரு வடுவை ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி கொடுத்துட்டான். காரணம் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவை மீறி நடந்ததன் காரணத்தினால். அந்த சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள்? நீங்கள் வரலாற்றை நீங்கள் புரட்டி பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவுக்கு அப்படியே நடக்கக்கூடியவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க அசைவுகளை கூட தெரிந்து கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் செயல்பட்டவர்கள். அப்படிப்பட்ட உத்தமர்கள் அந்த சத்திய சஹாபாக்கள் ஒரு சில நிமிடங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல ஏற்காத காரணத்தினால் இப்படிப்பட்ட ஒரு அவலநிலையை அல்லாஹ் சொன்னதை கொடுத்தார் என்று சொன்னால், நாம் பெருமானாரை பார்த்தது கிடையாது, சஹாபாக்களை பார்த்தது கிடையாது, சஹாபாக்களை பார்த்தவர்களை பார்த்தது கிடையாது. இருந்த பின்னும் கூட நாம் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சொற்களை எத்தனை தடவை நாம் நடந்து கொண்டிருக்கின்றோம். சஹாபா பெருமக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொற்களுக்கும் அவருடைய உத்தரவுக்கும் எந்த அளவுக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள் என்பதற்கு சின்ன ஒரு உதாரணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தொழுது கொண்டிருக்கின்றார்கள். தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது தங்களுடைய காலிலே கிடக்கக்கூடிய மிதியடி காட்டினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை தொழ வைக்கின்றார்கள்.
செருப்பு அணிந்தவர்களாக மிதியடி அணிந்தவர்களாக தொழ வைக்கின்றார்கள். தொழுகையினுடைய இடையிலே இன்னும் தொழுகை இன்னும் முடியவில்லை, பரிபூர்ணப்படுத்தப்படவில்லை. தொழுகையினுடைய இடையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கால் இருக்கக்கூடிய செருப்பை கழட்டுகின்றார்கள். இந்த காட்சியை பின்னால் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். அவர்களும் என்ன செய்கிறார்கள்? செருப்பை கழட்டுகின்றார்கள். தொழுகை முடிந்ததற்கு பின்னால் பெருமானார் கேட்கிறார்கள், தோழர்களே, சஹாபாக்களை, எதற்காக நீங்கள் தொழுகையினுடைய இடையிலேயே உங்களுடைய மிதியடியை கழட்டினீர்கள்? உங்களுடைய செருப்புகளை எதற்காக வேண்டி தொழுகையினுடைய இடையிலே கழட்டினீர்கள் என்று கேட்கின்ற பொழுது சொல்வார்கள் பெருமானார் சஹாபாக்கள் எல்லாம், யா ரசூலல்லாஹ், தாங்கள் கழட்டுவதை நாங்கள் கண்டோம், நீங்கள் கழற்றுவதை நாங்கள் கண்டோம், நாங்களும் கழட்டோம் யா ரசூலல்லாஹ். தொழுகையினுடைய இடையிலே நீங்கள் உங்களுடைய செருப்பை காலிலே கழற்றுவீர்கள், அந்த காட்சியை நாங்கள் பார்த்தோம், நாங்களும் கழட்டினோம் யா ரசூலல்லாஹ். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அங்க அசைவுகளை கூட பின்பற்றி வாழக்கூடிய சஹாபா பெருமக்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவிலிருந்து வரக்கூடிய சொற்களுக்கு மட்டும்தான் கட்டுப்பட வேண்டும் என்ற சித்தாந்தத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அந்த சஹாபா பெருமக்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அசைவுகளை கூட அப்படியே பின்பற்றி நடக்கக்கூடியவர்கள் அந்த சத்திய சஹாபா பெருமக்கள். அப்படிப்பட்ட சஹாபா பெருமக்கள் ஒரு சில நிமிடங்களில் பெருமானாருடைய சொல்லை மதிக்காத காரணத்தினால், பெருமானாருடைய சொல்லை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உஹது போர்க்களத்தில் இப்படிப்பட்ட ஒரு அவலனை ஏற்படுத்தி கொடுத்தான். காரணம், பெருமானாருடைய சொல்லை மீறி நடந்த காரணத்தினால். இது எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு படிப்பினையாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். சொல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குல்லு உம்மத்தி யதுகுலுல் ஜன்னத்தை இல்லாமன் நபா, என்னுடைய சமுதாய மக்கள் அத்தனை பேர்களும் சொர்க்கம் செல்லுவார்கள், இல்லாமல் நபா, என்னை மறுக்கிறவரை தவிர. சஹாபாக்கள் எல்லாம் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களை மறுக்கிறவனா என்ன யா ரசூலல்லாஹ்? சொல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் அதாஅனி தஹலல் ஜன்னா, என்னுடைய சொற்களை யார் அப்படியே பின்பற்றி எனக்கு வழிபட்டு நடக்கிறார்களோ அவர்கள் என்ன செய்வார்கள்? சொர்க்கம் அடைந்தவர்கள். அதே போன்று என்னுடைய சொற்களுக்கு யார் மாற்றமா நடக்கிறார்களோ, மன் அசானி ஃபக்கத் ஆபா, என்னுடைய சொற்களை மீறி என்னுடைய வார்த்தைக்கு கட்டுப்படாமல் யார் நடக்கிறார்களோ அவர்கள் என்னை மறுத்தவர் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்திருக்கிற மார்க்கம் பரிபூர்ணப்படுத்தப்பட்ட மார்க்கம், உன்னதமிக்க மார்க்கம். இந்த மார்க்கத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக சில சட்ட திட்டங்களை முஸ்லிம்கள் இப்படித்தான் வாழ வேண்டும், அவருடைய நடைமுறை இப்படித்தான் இருக்க வேண்டும், அவருடைய கொள்கை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதெல்லாம் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அதன் பிரகாரம் நாம் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டால் மட்டும்தான் நாம் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற்றவர்களாக ஆக முடியும். இல்லை என்று சொன்னால் ரப்புல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இம்மையினுடைய வாழ்க்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்து அற்றதாக நஷ்டத்திற்குரியதாக அல்லாஹ் ஆக்கி விடுவான். ரப்புல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் முழுமையான முறையிலே கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம ஆக்கி வைப்பானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம وبحمدك ونشهد أن لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.